வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். மத்திய அரசு வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வக்பு திருத்த சட்ட எதிர்ப்பு போராட்ட குழு மற்றும் ஜமாஅத்துல் உலமா சபை சார்பில் நெல்லை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஜமாஅத்துல் உலமா சபை தலைவர் முகமது இஸ்மாயில் உலவி தலைமை வகித்தார். போராட்ட குழு துணைத் தலைவர் முஸ்தபா வரவேற்றார். அல்புர்கான் ஷரியத் முதல்வர் மீரான் நூரி துவக்கி வைத்தார். நிர்வாகிகள் கோல்டன் காஜா, முகமது முபாரக், முகமது கசாலி முன்னிலை வகித்தனர். போராட்டக்குழு உறுப்பினர் நயினார் முகமது கடாபி உறுதிமொழி வாசித்தார். போராட்டக்குழு உறுப்பினர் காதர் பாஷா, உலமா சபை பொருளாளர் சாகுல் அமீது உஸ்மானி, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை தலைவர் காஜா முயினுதீன் பாகவி, எழுத்தாளர் மதிமாறன், பேராசிரியர் முகமது இல்யாஸ் உஸ்மானி, மதிமுக நிஜாம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மீரான் முஹைதீன், எஸ்டிபிஐ சாகுல் அமீது உஸ்மானி, காங்கிரஸ் சங்கரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் ரங்கன், மா கம்யூனிஸ்ட் ஸ்ரீராம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுரேஷ், தமஜக அப்துல் ஜப்பார், ஐஎன்எல் சாதிக், சையத் அலி, பாரூக், எம்எம்எம்கே சித்திக், திராவிடர் கழகம் பெரியார் செல்வம், மமக தலைவர் கவுன்சிலர் ரசூல் மைதீன், ஐஎம்எம்கே அன்சார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டக்குழு உறுப்பினர் யூனுஸ் நன்றி கூறினார். ஒருங்கிணைப்பாளர் கோல்டன் கான் தொகுத்து வழங்கினார். நிராகரிப்போம் நிராகரிப்போம் வெறுப்பு அரசியலை நிராகரிப்போம், பாதுகாப்போம் பாதுகாப்போம், அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், ஓங்கட்டும் ஓங்கட்டும், சமூக ஒற்றுமை ஓங்கட்டும். Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.